கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரங்கேறியிருக்கும் சோக சம்பவத்தையும் அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் இணைகிறார். ராஜேந்திர பிரசாத், இந்த சம்பவம் குறித்த தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே இணையம்புத்துந்துறை மீனவ கிராமம் உள்ளது. இந்த மீனவ கிராமத்தில் உள்ள புனித அந்தோணியர் ஆலயம் திருவிழாவானது கடந்த 11 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் இரவு தேர்பவனியானது நடைபெற இருந்தது. இதற்கான அலங்கார வேலைகள் செய்வதற்காக வேண்டி அந்த ஊரை சேர்ந்த 4 பேர், அதாவது அருள், மைக்கேல் பிண்டோ, மரிய விஜயன், அருள் சோபன், ஜஸ்டிஸ் என 4 பேர் சேர்ந்து அந்த ஆலயத்திலே உள்ள ஒரு ராட்சத ஏணியை நகர்த்தி சென்று கொண்டிருந்த போது சாலை வழியாக சென்று கொண்டிருந்த உயர் மின்னழுத்த கம்பி மீது இந்த யானியானது உரசியுள்ளது. இதில் எதிர்பாராத விதமாக இந்த ஏணி உரசியதில் இதனை தள்ளி சென்ற 4 பேரும் அந்த உடலில் மின்சாரம் தாக்கி உடல் கருகிய நிலையில் பரிதாபமாக உயிரிழக்கூடிய சூழ்நிலை எழுந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் அக்கம் பக்கத்தினர் அந்த மின்சாரத்தை மின்வாரிய ஊழியர்களை தொடர்பு கொண்டு அணைத்து அவர்கள் ஒருவர் மட்டும் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்தார். மீதமுள்ள 3 பேர் உடல்களையும் மீட்டு குளுத்தரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கும் அந்த தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையிலும் அந்த நபர் சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த இன்னொரு நபரும் உயிரிழந்துள்ளார். தற்போது இவர் இந்த சோகமான நிகழ்வு நிகழ்ந்ததை அடுத்து அந்த உயிரிழந்தவர்கள் உறவினர்கள் எல்லாம் குளுத்தரை அரசு மருத்துவமனையில் குழுமி அந்த சோகமான ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டுள்ளனர். அதாவது திருவிழா கோலம் பூட்டிருந்த இந்த மீனவ கிராமமானது தற்போது ஒரு சோகம் சூழ்ந்த ஒரு பகுதியாக மாறி உள்ளது. இதை தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து போலீசார், அதாவது விபத்துக்கான காரணங்கள் குறித்து புதுக்கடை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.